இப்ப சூரிய பிரகாஷ் சாரை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு பெரிய கில்லாடி. அப்படி இல்ல நான் சொல்றேன். சூரிய பிரகாஷ் சாரை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு பயங்கரமான கில்லாடி. இதைத்தானடா நானும் சொன்னேன். நீங்க சொன்னது சரிதான், ஆனா மாடுலேஷன் சரியில்லையே. கட் கட் மேடம். நோ டென்ஷன், ரிலாக்ஸ். நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அத கேமராவை பார்த்து சொல்லுங்க. அம்மா தாயே, என்னால இவ்வளவுதாம்மா முடியும். வேணும்னா இவங்கிட்ட கேளு. இவனுக்கு மிமிக்ரி, மோனோ ஆக்டிங் எல்லாம் தெரியும். அவரை பத்தி நான் கேப்டன் ஸ்டைல்ல சொல்றேன். மக்களுக்கு ஒண்ணுனா நான் என் உயிரை கொடுத்து கூட காப்பாத்துவேன்டா. என்ன இங்க ஷூட்டிங் நடக்குதா? இல்ல சார், உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. என்கிட்ட பெர்மிஷன் வாங்காமலே இன்டர்வியூவா? Sorry sir, I am Pavna from Media Vision. போலீஸ் டிபார்ட்மெண்ட், பாலிடிக்ஸ், சினிமால இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மர்ஸ், ஐ மீன் உங்களை மாதிரி இருக்கிற ஹீரோஸ் எல்லாரையும் சேர்த்து எங்க சேனல்ல ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ண போறோம். நீங்க சொல்ற ரியாலிட்டி ஷோஸ்லாம் பாலிட்டிஷியன்ஸும் சினிமாக்காரங்களையும் வச்சு எடுக்கலாம். இது போலீஸ் ஸ்டேஷன். இங்க இப்படி ஒரு ஷூட்டிங் நடத்துறதுக்கு உங்களுக்கு முதல்ல பெர்மிஷன் யார் கொடுத்தாங்க சொல்லுங்க? சார், அது எங்க சேனல். ஓ, சேனல் தான் இப்ப எல்லா முடிவும் பண்ணுதுல்ல? அப்படின்னா அந்த சேனலை நேரிலே பார்த்துட்டு அப்புறம் தான் மறு வேலை. வண்டியில இரு, கிளம்பு. வந்த பொண்ணு சேனல்ல இருக்கிறவ மீடியா சமாச்சாரம் விஷயத்தை ஒழுங்கா டீல் பண்ணலன்னா பிரச்சனைல தான் முடியும். ஹெட் கான்ஸ்டபிளுக்கு இது தேவையில்லாத விஷயம். சார், நீங்க எல்லாம் உடனே இடத்த காலி பண்றீங்களா இல்ல லாக்அப்ல ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுத்துட்டு போறீங்களா? போயிடும் சார். ஒரு அண்ணன்ற முறையில சொல்றேன். ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு அதுவும் தனியா கூட 2 லேடி போலீஸாவது கூட்டிக்க. இல்லனா இரு, நானும் கூடவே வந்துடுறேன். நீ சின்ன பையன், காலம் வேற கெட்டு கிடக்கு. உங்க தம்பிங்கிறதுக்காக நான் சொல்லல, இது பிரச்சனையாக போகுது. இவனே பிரச்சனை தான். மேடம் கொஞ்சம் இறங்குறீங்களா? எதுக்கு? கல்யாணம் பண்ணிக்க. இறங்குடே. ஹீரோயின் என்ட்ரி நான் எதிர்பார்த்ததுதான், ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல அது நடக்கும் நான் எதிர்பார்க்கல. கொஞ்சம் விட்டா குடும்பத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணிருப்பேன். ஹீரோ ஒரு போலீஸ் ஆகும்போது ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு பஞ்ச் கிடைக்க போலீஸ் ஸ்டேஷன் தானே நல்லது. பஞ்ச்லாம் ஓகே, என் பக்கத்திலே ஒருத்தர் அப்பாவியா பவ்யமா நின்னுட்டு இருந்தாரு. அவர் ஹெட் கான்ஸ்டபிள் மட்டும் இல்ல, என்னோட அண்ணனும் கூட. பார்க்க தான் அவர் அப்பாவி. இப்படி ஒரு சேனல் கனெக்ஷன் எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சா அந்த சேட்டலைட் வழியா வீட்டுக்கே கொண்டு போய் அசிங்கப்படுத்துறதுல எங்க டிபார்ட்மெண்ட்ல எங்க அண்ணனுக்கு இணைய யாருமே இல்ல. ஆமா, நீ இப்ப எதுக்காக இங்க வந்த? 500 ஏக்கர் கஞ்சா தோட்டத்தை பத்த வச்சுட்டு அங்க இருந்து வரும்போது நீ என்ன நினைச்சிட்டு இருந்த? அங்க இருக்கிற ரவுடிங்க சும்மா கை கட்டி நின்னுட்டு இருப்பாங்கன்னா, என்னோட மீடியா விஷன் வழியா நான் உனக்கு கொடுத்த டீடைல் இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நீ உன் போலீஸும் அப்படி ஒரு ஆபரேஷன் நடத்துனீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவன் ரியாக்ட் பண்ணா. அந்த பார்த்திபன், அதுவும் பக்கா சினிமா ஸ்டைல்ல. நான் கையில கிடைச்சேன்னா அந்த ஸ்பாட்லயே சுட்டுடுவேன்னு சொல்லிட்டு தான் போனானா. இதெல்லாம் ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? உன் குணத்தை பத்தி எனக்கு தெரியாதா? அப்பதான் நான் ஒரு முடிவு பண்ணேன். நேரா இங்க வந்துட்டேன். மீடியா கிங் சந்திரசேகரோட ஒரே பொண்ணு பாவனாவுக்கு இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்க ஒரு போன் கால் போதுன்னு உனக்கு தெரியாதா? அது மட்டும் இல்ல, நீ அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, ஒரு ஃபீலிங் எனக்கு யாருமே இல்லாத மாதிரி. அது வயசு கோளாறு. கரெக்ட். அப்போ உனக்கு ஃபீல் ஆச்சுல?
அதான் நானும் சொன்னேன். அப்படின்னா மீசைய முறுக்கிக்கிட்டு மூச்சு பிடிச்சுக்கிட்டு நாட்டை திருத்துறதுக்காக நீ பண்ற போராட்டத்துக்கு இந்த ஃபீமேல் பிரெயினோட உதவியும் வேணும். அதோட உனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம ரொமான்டிக்கா இருக்கலாம்ல. am I correct? எக்ஸாக்ட்லி. அப்போ மேடம் ஒண்ணு பண்ணுங்க, நீங்க கொஞ்ச நேரம் இங்கே ரொமான்டிக்கா நில்லுங்க. இப்போ நான் டியூட்டில இருக்கேன், அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே? ஏய் ஏய் சூர்யா, இரு நானும் வரேன். இது டிபார்ட்மெண்டோட ஜீப். உன்ன மாதிரி அறந்த வாளுங்களை கூட்டிட்டு ஊர் சுத்துறதுக்காக கவர்மெண்ட் எனக்கு இதை கொடுக்கல. புதுசா இன்ஃபர்மேஷன் இருந்தா சொல்லு, அப்ப பார்க்கலாம். Search! Come on, fast! சீக்கிரமா சீடியை மாத்துங்க ப்ளீஸ் சார். நீங்க இங்க வரலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். டே என்னடா ஒவ்வொன்றும் எடுத்துட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் மொத்தமா போட்டு ஒரு மூட்டை கட்டி வெளியே போடுங்கடா. போடா. தப்பான பொருளை கையில வச்சிருந்தா இப்படிதான் நான் போலீஸை பார்த்து ஓட வேண்டியிருக்கும். அட அவனை விட்டுடுங்க சார், அவன் என்கிட்ட வேலை செய்யறவன். சார் யாரு? இங்க இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே ப்ளூ மூன் சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ், எல்லாத்துக்கும் முதலாளி தான் நான். அட தல்றா, இது இங்க நடந்துட்டு இருக்க பிசினஸ் மட்டும் இல்ல, துபாயிலையும் ஸ்டேட்ஸ்லயும் கொஞ்சம் பெரிய அளவுலயே நடந்துட்டு இருக்கிற ஒரு பிசினஸ். இப்ப தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகிற ஒட்டுமொத்த சீடிகளோட ரைட்ஸையும் முடிவு பண்றது நான் தான். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? ஒரு நிமிஷம் வாங்க. என்ன தருவீங்க? எவ்வளவு தருவீங்க? சாருக்கு எவ்வளவு வேணும்னு சொன்னீங்கன்னா அதை வீட்டுல கொண்டு வந்து தந்துடுறேன். ஆமால, நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறது அங்க வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் கொடுக்கணும்னு நினைக்கிறத இங்கேயே கொடுத்துறேன். ப்ளூ மூன் கம்பெனியோட இன்டர்நேஷனல் மதிப்பை பத்தி சொல்லி இங்க இருக்கிற மார்க்கெட்ல நீ இறக்குற சீடிங்களுக்கு நடுவுல எதெல்லாம் ப்ளூ எதெல்லாம் திருட்டு விசிடு நாம ஸ்டேஷனுக்கு போய் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஒப்பந்தத்தை வச்சுக்குவோம். ஒருத்தனை விடாம எல்லாரையும் வண்டியில ஏத்துங்க. ஓ வந்துருவீங்களே, ஆன்டி பைரசி ஆபீசர்னு பேரை சொல்லிக்கிட்டு. யோ, இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாத. இத டீல் பண்றதுக்கு தான் நாங்க இங்க இருக்கோம். கைய கட்டி சும்மா இருக்கிறதுக்கு ஒண்ணு ஆன்டி பைரசி ஸ்குவாட்னு சொல்லி அரசாங்கம் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. அதுக்காக தான் அரசாங்கத்துக்கிட்ட நீங்க வாங்குற சம்பளம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் 3-4 தடவை வேற வேற நம்பர்ல இருந்து உங்க ஸ்குவாடுக்கு நானே பர்சனலா இன்ஃபார்ம் பண்ணேன். அதுக்கெல்லாம் நீங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாதனால தான் இந்த வேலையை இப்ப நானே என் கையில எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு வேலை சுலபமா முடிஞ்சிருச்சுல, கவலைப்படாதீங்க. இதுக்கான கிரெடிட் நீங்களும் உங்க ஸ்குவாடும் எடுத்துக்கங்க. ஒன்ன மாதிரி திமிர் பிடிச்ச எஸ்ஐயோட சீஃப் பெர்ஃபார்மன்ஸ் கிரெடிட் எல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸ்டார்ஸோட எண்ணிக்கையை வச்சு பார்த்தா டிபார்ட்மெண்ட்ல எனக்கு இருக்கிற பதவி உன்னை விட எவ்வளவோ பெருசு. Come on, camera start. அப்படி நம்ம டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப உயர்ந்த பதவியில இருக்கிற ஆன்டி பைரசி ஆபீசர்ஸ் எல்லாம் அவங்க வீட்ல இருக்கிற பொம்பளைங்களை வச்சு இந்த மாதிரி பைரசி வியாபாரம் பண்ற விஷயம் இந்த நாட்டுல இருக்கிற எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும். யோ, என்ன பண்ற? கேமரா ஆஃப் பண்ணு. அவங்க வேலையை பண்ணட்டும் சார். அவங்க மீடியால மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நான் எதுக்காக பயப்படணும்? ப்ரொடியூசர்ல இருந்து கீழ் லெவல்ல போஸ்டர் ஓட்டுறவங்க வரைக்கும் சினிமாவை நம்பி வாழ்றவங்க குடும்பத்தோட எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது நம்ம நாட்டுல 1 லட்சத்துக்கு மேல இருக்காங்க சார்.
வருஷா வருஷம் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய டாக்ஸ் கோடிக்கணக்கில் இருக்கு. ஒவ்வொரு சினிமாவுக்காகவும் ராவும் பகலும் பார்க்காம கண்ணீரும் வேர்வையும் சிந்துற கலைஞர்களோட உழைப்பு 2.5 மணி நேரம் தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல்லா ஓடும் போது 2ஆம் நாளைக்கு ஒரு நிமிஷத்துல 300ல இருந்து 3000 சீடிகளா பிரிண்ட் பண்ணி இந்த தொழிலுக்கே துரோகம் பண்ற இவன மாதிரி அக்கிரமக்காரங்களை சட்டத்துக்கு முன்னாடி தூக்கி போட இந்த யூனிஃபார்ம் ஒன்றும் தேவையில்லை சார். வாக்குரிமை இருக்கிற எந்த சாதாரணமான குடிமகனுக்கும் இதை கேட்க உரிமை இருக்கு சார். அப்புறம் சொல்லுங்க, எதுக்காக நான் பயப்படணும்? யாருக்காக பயப்படணும்? யோ ஆஃப் பண்ணுங்க. அவங்களையாவது அவங்க வேலையை செய்ய விடுங்க. அது மட்டும் இல்ல, இது போல காரியத்தெல்லாம் நேர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆக்ஷன் எடுக்க விரும்புற பெரியவர் தான் இப்ப நம்ம நாட்டை ஆள்றாரு. அப்புறம் என்ன, இவனை நீங்க அரெஸ்ட் பண்றீங்களா இல்ல நான் அரெஸ்ட் பண்ணி தூக்கவா? அரஸ்தம். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு நிமிஷம். நீங்க பேசும்போது அப்பவே சொன்னீங்க என்னோட பதவியை விட உங்க பதவி ரொம்ப உயர்ந்ததுன்னு. இந்த சின்ன எஸ்ஐயோட சல்யூட்டை நீங்க தயவு செஞ்சு ஏத்துக்கணும். உனக்கு கரெக்டா 5 குழந்தைங்க பிறப்பாங்க. அதுக்கு ஏய் நிறுத்துற. என்னடா இது, என்ன வாசனை வருது? சரியான நாட்டுக்கட்டியா இருக்குமா? டேய், எங்க இருந்து நான் கண்டுபிடிச்ச அந்த நாட்டுக்கட்டைய? யூ ஸ்கவுண்டரல், ஐ கால் தி போலீஸ். இது யாரா இங்கிலீஷ்ல திட்டுறது? கமலஹாசனா? பொண்ணு கழுத்துல தாலி இல்லாதத பார்த்தா இது ஏதோ ஒரு என்டர்டைன்மெண்டா தான் இருக்கணும் மச்சே. வாங்கதா நம்ம அட, போலாம். எங்க போற கிராமத்து பேரழகி, நாம ஒரு டியூட் பாடிட்டு போலாமே? எப்படி? ஏய், என்ன தைரியம் இருந்தா அவன் மேல கை வைப்ப? நான் யார் தெரியுமா? ஒரு அட்வொகேட். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை நான் அப்போ கேஸ் எழுத சௌரியமா போச்சு. கௌரவம் படத்துல சிவாஜி கூட தான் அட்வொகேட்டா நடிச்சாரு. ஒருவேளை அந்த மாதிரி அட்வொகேட்டா இவரு? அதான் நாம பாப்போமே. நாம இப்ப வந்த வேலையை பார்க்கலாமா? எங்கடா ஓடுற? பொறுக்கித்தனமா பண்ற ராஸ்கல். சூரியன், நாங்க நீ எதுக்கு வீணா அழணும்? அவனுங்கள உள்ள தலை எல்லா வழியும் எனக்கு தெரியும். இந்த வண்டி நம்பரை வச்சு நான் அவங்க அட்ரஸ் கண்டுபிடிச்சிருவேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்பரை வச்சு என்ன வழிப்பியா? அதுக்கே என்ன அடிச்ச? கொன்னே போட்டுருக்கணும். தாலி கட்ட போற பொண்ணை கூட்டிட்டு ஊர் சுத்த கிளம்பும் போது அவளை காப்பாத்துறதுக்கான தில்ல இருக்கணும். இல்லனா இந்த மாதிரி கிளம்பவே கூடாது. புரிஞ்சுதா? வண்டியில ஏறி. டேய் சூர்யா, கட் அவுத்து விட்டு போடா. சூர்யா, அவன் என் மகனை அடிக்கிற அளவுக்கு போயிட்டானா அவனை உண்டு இல்லன்னு பார்க்காம விட மாட்டேன். எனக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கிளம்பி வாங்க. இல்ல பானுமதி, வேணும்னா காலையில பேசாம என் பின்னாடி வாங்க. டேய் ஹரிகிருஷ்ணா, கிளம்பி வாடா. டேய் ஹரிகிருஷ்ணா, கிளம்பி வாடா. இதோ வந்துட்டேன். பானுமதி, கிளம்பணும்னு முடிவு பண்ணியாச்சு. இப்ப எதுக்கு தீபெட்டி கையில வச்சிட்டு இருக்க? கையில அருமையான டார்ச் வச்சிருக்க. இது ஆமா, போதும்ல. இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கேட்க போகும்போது பானுமதிக்கு இது கையில இருக்கணும். அது இல்லம்மா, நாம வேணா கார்ல போலாம். போடா, நீயும் உன் காரும். என்னைக்கிட வந்தது இந்த காரு? 3 வயசுல உனக்கு வாந்தி பேதி வந்தப்போ தோண்டு போன உன்னை தோல்ல தூக்கிக்கிட்டு வைத்தியர் வீட்டுக்கு தனியா போனவடா இந்த பானுமதி. வாடான்னு சொல்றல. யார் என்ன சொன்னாலும் சரி, நாளைக்கு காலையில அங்க போய் ஹரிய பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு வா. போதும் போலீஸ் உத்தியோகம். எதுக்குப்பா காலையில வரைக்கும் தள்ளி போறீங்க? நான் பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷமா அந்த அத்தையை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்நேரம் அத்தை தீப்பந்தத்தை கையில எடுத்திருக்கோம். சூர்யா அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? அவ மட்டும் அந்த நேரத்துல போலேனா என்ன ஆயிருக்கும்? கடவுளே, என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. என் மனசுக்கு சித்தப்பா பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. ஆக்சுவலா அங்க நடந்தது ஒரு ரேப் அட்டம் தானே. என்னடி முந்திரி கொட்டை பேச ஆரம்பிச்சிட்டானா? ஏன்டி வாயை பொழுதுட்டு பாக்குற? ஏதாவது வாயை மூடுற மாதிரி கொட்டி தொலைய, இல்ல பேசிய கொன்னுடுவான். டேய் சூர்யா, வெளியில வாடா.
கரெக்ட் டைமிங். இப்பதானே சொல்லி முடிச்ச. அதுதான் அத்தை. இனி நீங்களாச்சும் அவங்களாச்சும் ஆள விடுங்க. அட கடவுளே, இனி என்னெல்லாம் நடக்க போகுதோ. வெளியில வான்னு சொல்றனே, காதுல விழல. இங்க பாரு சூர்யா, அத்தை குணம் தான் உனக்கு தெரியுமே. எதுவும் எதிர்த்து பேசாத. நாளைக்கு அந்த வீட்ல வாழ போறது நம்ம பொண்ணுதான். யாருமே வெளியில வர காணோம். எல்லாரும் ஊரை விட்டு ஓடிட்டாங்களா என்ன? எல்லாம் தூங்கி இருப்பாங்க. நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் காலையில போலாம். ஒண்ணும் பேச வேண்டாம். கீதா, அந்த வீணா போனவன வெளியில வர சொல்லு. எல்லாரும் வந்திருக்கீங்களா? என்ன அங்கே நின்னுட்டீங்க? இப்பதான் உங்களை பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருந்தோம். ஓஹோ, அப்ப எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என் பையனை அடிச்சத பத்தி சந்தோஷமா பேசிட்டு இருக்கீங்களா? நீ என்ன சொல்ற பானு? இவங்கிட்ட காட்டின பொறுக்கித்தனத்துக்கு அவனை நான் நல்லா திட்டிட்டேன். நான் அப்பவே சொன்னேன் அவனை நல்லா திட்டிருப்பாங்கன்னு. அப்ப நாங்க வரோம். வாப்பலாம். எங்க போறீங்க? நில்லுங்க. நீங்க திட்டினதெல்லாம் பத்தாது. அவனை இங்க வர சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். டேய் போலீஸ், கண்ட திருடங்களையும் பிட்பாக்கெட்காரங்களையும் அடிச்சு முரடி தட்டி போன உன் கையால வாழைத்தண்டு போல இருக்கிற என் பையனை அடிக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? அம்மா, டேய் உங்ககிட்ட தான்டா பேசுறேன். போலீஸ் யூனிஃபார்ம் போட்டவனே இவன் ஆம்பளை உன் கண்ணுக்கு தெரியலையா? இவனுக்கு என்னடா குறைச்சல்? கொஞ்சம் உயரம் கம்மி, அவ்வளவுதானே? அம்மா, அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டா என் பையன்? வர 26ஆம் தேதி நிச்சயம் பண்ண போற இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு போனது ஒரு பெரிய தப்பா? எதுக்கோ துணிஞ்ச 5-6 ரவுடிங்க மூக்கு முட்டை குடிச்சிட்டு அயோக்கியத்தனம் பண்ணா கொஞ்சம் குள்ளமா இருக்கிற என் பையன் என்னடா பண்ணுவான்? அம்மா, என்னடா நீ என் மானத்தை வாங்குனது? வா போலாம். நீ விடுறா. இவனை இப்படி எல்லாம் மானத்தை வாங்குறது பத்தாது. இவனுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் இந்த பானுமதி அடங்குவா. டேய் ராமகிருஷ்ணா, நீ என்னடா திருடன மாதிரி உள்ள ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருக்கற? இங்க வாடா, இதுக்கு ஒரு முடிவு சொல்லுடா. வான்னு சொல்றல, சொல்லு. அது அத்தை முடிவு பண்ணதா, மறு பேச்சே கிடையாது. என்னப்பா சொல்றீங்க? அவ்வளவுதானே. நீ என்ன சொல்ற? அவ்வளவுதான். அப்ப தீர்ப்பு என்னன்னு நான் சொல்றேன். எல்லாரும் கேட்டுங்க. ஒண்ணு அடிச்சவனை திருப்பி அடிக்கணும். ராமகிருஷ்ணா, அந்த அளவுக்கு இல்ல மன்னிப்பு கேட்கணும். இதுல எது வேணும்னு அத்தைய முடிவு பண்ணட்டும். என்ன இருந்தாலும் முதல்ல சொன்னது வேண்டாம். அப்படின்னா மன்னிப்பு கேட்கட்டும். ஏய், மன்னிப்பு கேளு. அப்படி சும்மா மன்னிப்பு கேட்டா பத்தாது, காலை புடிச்சு கேட்கணும். ராமகிருஷ்ணா, டேய் ஹரி, நான் அப்ப இருந்த கோவத்துல ஏதோ தெரியாம நான் வேணுனே அப்படி பண்ணுவேனாடா. சாரிடா. நம்ம உன் காலில் விழுந்து. என்னடா இது? இன்னைக்கு நேத்த நம்ம பழகிட்டு இருக்கோம். நீ என்ன அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டியா? நீ அடிச்சதுக்காக நான் ஒன்னும் கோவப்படலடா. நீ பண்ணதுதான் சரி. இவள சாவித்திரி என் கையில குடுத்துட்டு உயிரை விடும்போது இவங்க 2 பேருக்கு 3-3 வயசு இருக்கும். இந்த கையால தான் இவங்க 2 பேரையும் தூக்கி வளர்த்த. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா அதை கேட்கறதுக்கு அத்தை இருக்க. அதுக்கு உரிமை இருக்கு எனக்கு. இந்த அத்தை பேசுனது ஏதாவது உங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுத்தி இருந்தா அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. கோழி மிதிக்கிறதுனால குஞ்சுங்களுக்கு சேதம் வராது. வரட்டுமாமா? நீங்க என்ன இங்க நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? டார்ச் எடுத்துட்டு கிளம்பி வாங்க. வந்துட்டேன். சூரஜ். ஹலோ, இந்த இடம் தான் சார். ஆமா சார். ஓகே சார். உள்ள என்ன நடக்குன்னு தெரியல சார். ஆனா உள்ள போனவங்க எல்லாரும் விஐபியா இருக்காங்க. ஏதாவது பிரச்சனை வந்துருமா சார்? அவங்கள எங்கேயே நிக்க சொல்லு. தேவை நான் கூப்பிடுறேன். நீ வந்து வண்டியில இரு. சார். சார், என்ன சார் பிரச்சனை? வழியை விடுறா. ராஸ்கல், பட்ட பகல்ல வந்து கூத்தடிக்கிறதுக்கு இல்லடா அரசாங்கத்துடைய கெஸ்ட் ஹவுஸ். அத சொல்றதுக்கு நீ யாரா? என்ன தைரியம் இருந்தா என் பர்மிஷன் இல்லாம நீ இங்க வருவ?
செத்து போன கள்ளச்சாராய வியாபாரி உன் அப்பனை கேட்டுதான் நான் நுழைஞ்சேன். என்னடா சத்தம்? பெட் இருக்கும்போது ஏன்டா தரையில உருள்ற? நீயா? உனக்கு இங்க என்ன வேலை? எங்க வேணா வந்து என்ன வேணா பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியா? மரியாதையா இங்க இருந்து போறதுதான் உனக்கு நல்லது. இது வேற ஏரியா. இந்த ஏரியா வேறன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்தேன். ஆனா இங்க என் அம்மா மாதிரி பாசம் வச்சிருக்க என் அண்ணியோட அப்பா இருப்பாரு நான் எதிர்பார்க்கல. அப்படின்னா நீ என்ன இங்க பார்க்கவும் இல்ல, இப்படி ஒரு சம்பவம் நடக்கவும் இல்ல. பெரிய மனுஷங்க வாழ்க்கையில இந்த மாதிரி பொழுதுபோக்கெல்லாம் சர்வ சாதாரணம். அதனால கூட வந்தவங்களை கூட்டிட்டு இடத்த காலி பண்ணு. இந்த டியூட்டி எல்லாம் ஸ்டேஷன்ல வச்சுக்க. சார், என்ன மன்னிச்சிடுங்க. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. இந்த சார் அவங்க ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லி தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. இங்க பாரு சூர்யா, இங்க நின்னு நேரத்தை வீணாக்கி அசிங்கப்பட்டு போகாத. இங்க இருந்து கிளம்புறதுதான் உனக்கு நல்லது. இல்ல நான் என் வேலையை காட்டுவேன். மாமா சொல்றத கேளு. மாமன் மச்சம் உறவெல்லாம் வீட்டுல வச்சுக்கோ. இந்த மாதிரி அப்பாவி பொண்ணுங்களுக்கு வேலை வாங்கி தரதா சொல்லி ஏமாத்தி கற்போட விளையாடி பெரியவங்க பொழுதுபோக்குற இந்த கூட்டு வியாபாரத்துல மாமா இல்ல அப்பனா இருந்தாலும் சரி, அதை கண்டுக்காம விடுறதுக்கு இந்த காக்கிய போட்டுக்கிட்டு வேலை செய்யற என்ன மாதிரி ஒருத்தனுக்கு ரொம்பவே கஷ்டம். ஐ எம் சாரி, நான் என் வேலையை செஞ்சாகணும். வினோத் சார், அரெஸ்ட் பண்ணு. என்ன என்ன பிரச்சனை? என்ன மாமா பிரச்சனை? ரெண்டு பக்கமும் பொண்ணுங்களோட ஒருத்தனை போலீஸ் ஜீப்ல ஏத்தி கூட்டிட்டு வந்தா அது எதுக்காகன்னு கூட புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு முட்டாளா இருக்கிறியே. உனக்கு அசிங்கமா இல்ல? சொந்த அண்ணனோட மாமனார பொம்பளை பொறுக்கியா முத்திர குத்திட்டு தான் உன் அருமை தம்பி ஊர்ஜனங்க கிட்ட கைத்தட்டு வாங்கணுமா என்ன? டேய் வாடா. இங்க என்ன நடக்குது? என்ன இதெல்லாம்? உன்னதான் கேக்குறேன். மாமா என்னடா தப்பு பண்ணாரு? யார் மூஞ்சிலையும் கறி பூசுறதுக்காக நான் எதையும் செய்யல. நான் என் டியூட்டியை தான் செஞ்சேன், அவ்வளவுதான். மாமாவை என்ன நிலைமையில பார்த்தேங்கிறது உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு அசிங்கமா இருக்கு. அப்படியும் தெரிஞ்சே ஆகணும்னா அவர்கிட்ட கேளுங்க. என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுல இருக்கிறவங்களோட அரட்டை அடிக்கிறதுக்கு மட்டும் வைக்கல எங்க போனு. இடம் பொருள் பார்க்காம ரவுடித்தனம் பண்ணிட்டு வந்திருக்க நீ. அதை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் நேர்லயே வர வேண்டியது இருக்கு. இல்ல ஹோம் மினிஸ்டர் எனக்கு நேர்ல சொல்லிட்டாரு. அதை விட நோ ஆர்குமெண்ட்ஸ். அவங்களை இப்பவே ரிலீஸ் பண்ணு. இட்ஸ் மை ஆர்டர். ஐ அம் சாரி சார். என்னோட ஸ்டேஷன் லிமிட்ல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல தான் இவங்களை அரெஸ்ட் பண்ண வித் க்ளீன் எவிடன்ஸ். இங்க நிக்கிற இந்த பொண்ணே வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. எந்த அடிப்படையில பண்ணனாலும் யார்கிட்ட கேட்டு எந்த புரோட்டோகாலோட அதிகாரத்தை வச்சு வெறும் எஸ்ஐ ஆன நீ அங்க போன? நீங்க சொல்ற புரோட்டோகால் அதிகாரத்தை வச்சு அங்க போறதுக்கு என்கிட்ட இருக்கிற ஸ்டார்ஸ் பத்தாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு வெறும் எஸ்ஐயா நீங்க அங்க போயிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய மனுஷங்களோட ரூம்ல கூட படுக்கிறது சொந்த அம்மாவா தங்கச்சியா இருந்தாலும் புரோட்டோகால் படி நீங்க அவங்களுக்கு தேவையானதை சல்யூட் பண்ணி செஞ்சு கொடுப்பீங்க இல்ல சார்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். எஸ் எஸ்பி மகேஷ் ஹியர். உன்னை நாங்க அனுப்பி வச்சது அந்த எஸ்ஐ கூட ஜாலியா உட்காந்து சீட்டு விளையாடுறதுக்கு இல்ல. டைமை வேஸ்ட் பண்ணாம அவங்களை வெளியில விடு. சாரி சார். அந்த கருணாகரன் எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியும்ல. பொலிட்டிக்கல்ல கருணாக மாதிரி இருக்கிற விஷ பாம்பு. ஏதோ ஒரு காக்கி சட்டை போட்ட பைத்தியக்காரன் பண்ண காரியத்தினால உன் வேலை பறி போகணும்னு உனக்கு ஆசையா இருக்கா? அப்படி ஒண்ணும் இல்ல சார். யாருக்கும் தெரியாம முதல்ல அவங்கள ரிலீஸ் பண்ணு. எஸ் சார். ஹோம் மினிஸ்டர் தான் பேசினாரு. நீ என்ன நியாயம் பேசினாலும் அவங்கள நான் கூட்டிட்டு போறது உறுதி. இட்ஸ் மை ஓன் ரிஸ்க். வேணாம் சார். அப்படி எனக்காக என்னோட சுப்பீரியர் ஆஃபீஸர் ரிஸ்க் எடுக்க வேணாம். நான் தானே பிடிச்சிட்டு வந்தேன், நானே விட்டுறேன். மேல இருந்து கூப்பிட்டு சொல்ல ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு முன்னாடி பொம்பளைங்களோட மானத்துக்கும் இந்த எஸ்ஐயோட காக்கிக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்கு? வினோத் சார், இவங்களை விட்டுரு.
உன்ன மாதிரி ஒரு கேவலமான எஸ்ஐயோட அனுதாபம் எனக்கு தேவையும் இல்ல, அப்படி நான் போகவும் விரும்பல. சார் நீங்க போங்க சார், என்ன கூட்டிட்டு போக வேற வண்டி வரும். டேய் சூர்யா கண்ணு, நீ அசிங்கப்பட்டு நிக்க போறேன்னு நான் அப்பவே சொன்னேன். அத கொஞ்சம் கூட கேட்காம என்னை இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்தினியே, நீ செஞ்ச காரியத்தை நான் அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டு போயிடுவேன் நினைச்சிடாத. நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. மாமா அந்த அளவுக்கு இப்போ ஒண்ணு நடக்கலையே. சூர்யா ஏதாவது தப்பு பண்ணிருந்தா அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உன்ன மாதிரி ஒரு புண்ணாக்கோட பேச்ச கேட்டா ஜனங்க மதியில என் பொலிட்டிக்கல் இமேஜ் என்ன ஆகுறது சொல்லுங்க. பொலிட்டிக்கல் இமேஜ் மண்ணாங்கட்டி போறவங்க பந்தா பாக்கிய ஸ்டேஷனுக்கு வெளியே வச்சுக்க. ஸ்டேஷனுக்கு வெளியில நடக்க போறது பேச்சு இல்லடா, கலவரம். இந்த கருணாகரன் யாருன்னு உங்க எல்லாருக்கும் காட்டுறேன்டா. ஒரே ராத்திரியில மந்திரி சபையே மாத்தனவன்டா நானு. அப்படிப்பட்ட எனக்கு உன்ன மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு பாடம் கத்து கொடுக்க ஒரு ராத்திரி எல்லாம் தேவையில்லை. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உங்க குடும்பத்தோட நிம்மதியை நான் கெடுக்கலன்னா என்ன தோ முதுகெலும்பு இல்லாம நிக்கிறானே அவன மாதிரி நினைச்சுக்கங்கடா. வாடா. போய் என் பொண்ணையும் பேர பசங்களையும் இழுத்துட்டு வாங்கடா. யாரு நீங்களா? நீங்களா? என்ன திடீர்னு? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல, இத்தனை வருஷமா இந்த வீட்ல புண்ணாக்கும் தவிடும் போட்டு வளர்த்தீங்களே அடங்காத கால சூரிய பிரகாஷ், அவன் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் என் பொண்ணும் பேர பசங்களும் இங்க இருக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். அட நீங்க என்ன சொல்றீங்க? என்ன நடந்தது? இனிமே நடக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம் தெரியாதவன் அவன். அம்மா இல்லாத இந்த வீட்ல இன்னும் என் பொண்ணு அவனுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தா அவளையும் அவன் சும்மா விட மாட்டான், வெக்கம் கெட்டான். ஐயோ கடவுளே, என்னால இதை நம்ப முடியல. நம்பலனாலும் உண்மை அதுதான். மீதிய உன் பையனும் என் மருமகனும் வருவாங்க, அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்க. அதெல்லாம் வீட்டுக்கு போய் விளவரையா சொல்ற, மரியாதையா போய் வண்டியில ஏறு. நான் வர மாட்டேன். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். விட்டா பேசிக்கிட்டே இருப்பா, எல்லாரையும் பிடிச்சு வண்டியில ஏத்துக்கிட்டு. இவங்களை நான் கொண்டு போக நான் விட மாட்டேன். என் பசங்க என்ன தப்பு பண்ணிருந்தாலும் சரி, நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். இவங்களை என்னடா ராமகிருஷ்ணா, அங்க என்ன நடந்துச்சு? கீதாவையும் அவ பசங்களையும் அவங்க அப்பா எதுக்காக இழுத்துட்டு போறாரு? இழுத்துட்டு போனது அவ அப்பா தானே. அது எதுக்குன்னு என்ன கேட்டா இப்ப என்னால சொல்ல முடியாதுப்பா. அப்பா இன்னும் தூங்கலையா? ஏன் இருட்டில் இருக்கீங்க? குடும்பத்தோட வெளிச்சம் போச்சுன்னா அப்புறம் இருட்டு தானே. இந்த உலகம்னா என்ன, அது எப்படி இருக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்க விரும்பினதும் இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் பசங்க பேரன் பேத்திங்கிற இந்த குடும்பம் தான். நான் விரும்பினது இங்க அமைதியும் சந்தோஷத்தையும் தான். அது ரெண்டுமே இல்லாம போனதுக்கு காரணம் நீ. அப்ப நான் என்ன பண்ணு இப்படி எல்லாம் பேசுறீங்க? போலீஸுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் என்ன பிரச்சனை எனக்கு தெரிய வேண்டியதில்லை. ஆனா அத காரணமா வச்சு அம்மா ஸ்தானத்திலிருந்து உன்னை நல்லா கவனிச்சிட்டு இருந்த பாவம் அந்த கீதாவா அவங்க பசங்களும் அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்பி போனாங்களே, அவங்கள இழுத்துட்டு போனாரே அவங்க அப்பா.
அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியணும். நான் எது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. நான் என் டியூட்டியை தான் செஞ்சேன். நடுவுல மாமன் மச்சம் எவனா இருந்தாலும் சரி, எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். அவங்க பண்ற அட்டூழிய அக்கிரமத்தை கை கட்டி பார்த்து நின்னுகிட்டு கடைசியில அண்ணன் மாதிரி முதுகெலும் இல்லாத போலீஸ்காரங்கிற பட்டத்தை வாங்குறதுக்காக நான் அந்த காக்கி சட்டையை போடல. என்னடா சொன்ன? முதுகெலும்பில்லாத போலீஸ்காரனா? அப்பா, அந்த அப்பாவி இவ்வளவு நாள் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டதுனால தாண்டா நீ இப்படி பேசுற அளவுக்கு வளர்ந்திருக்க. ஏய், இவன் இந்த காக்கி சட்டையை போட ஆரம்பிச்சு 17 வருஷம் ஆச்சுடா. இது வரைக்கும் இவனால எனக்கு எந்த தலைவலியும் இல்ல. ஆனா நீ என்னைக்கு இந்த தொப்பி வைக்க ஆரம்பிச்சு அன்னைக்கு ஆரம்பிச்சதுடா வேண. என்னப்பா நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? சூர்யா எந்த தப்பும் பண்ணல, அவன் டியூட்டியை தான் செஞ்சான். அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனா இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போனது இந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷம்டா. என்னைக்கு அவங்களும் அந்த பசங்களை இந்த வீட்டுக்குள்ள வராங்களோ அன்னைக்கு இவன் வீட்டுக்கு வந்தா போதும். போடா வெளியே. அப்பா போடான்னு சொல்ற, நின்னுகிட்டு போடா. போ. என்னப்பா பண்றீங்க? அவனை உள்ள கூடுங்கப்பா. அப்பா அவனை உள்ள கூட சொன்ன. விடுடா. சூர்யா, சூர்யா இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத. அப்பா ஏதோ கோவத்துல. அண்ணா சூர்யா, போகாதீங்களா? சூர்யா கூப்பிடுறது உன் அண்ணன்டா. அண்ணா சூர்யா சொல்றது கேளு, நான் சொல்றேன்ல. அண்ணா சூர்யா, சூர்யா போகாதன்னு சொன்னேன். டேய் யாரா அது? உன் அப்பன்டா. டேய் உனக்கு இங்க என்னடா வேலை? இந்த மாதிரி காவல் நான் இங்க இருக்குன்னு தெரிஞ்சுதானே நான் இங்க வந்திருக்கேன். யாரா அது நடுராத்திரியில? அது எவனா இருந்தாலும் உள்ள அனுப்பி வை. என்ன இப்ப என் வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன பொம்பளை பொறுக்கின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போறியா? இப்பவே என் அண்ணியை நான் பார்க்கணும். எதுக்காக? உன் அண்ணனுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? அண்ணிய பாத்துட்டல்ல, கலாட்டா பண்ணாம மரியாதை எங்க இருந்து கிளம்பு. அண்ணி, நான் எந்த தப்பும் பண்ணல. பின்ன தப்பு பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா அது வெளியே சொன்னா நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். ஆமா, அசிங்கமா தான் இருக்கும். நீ பண்ண அயோக்கியத்தனத்தை வெளியே சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சதுனாலதான் எல்லாத்தையும் நானே விவரமா என்ன சொல்லிட்டேன். அயோக்கியத்தனம்? நான் கெஸ்ட் ஹவுஸுக்கு ஒரு மீட்டிங்க்கு வந்தப்ப பக்கத்து ரூம்ல நீயும் 4-5 பொண்ணுங்களும் சேர்ந்து அசிங்கம் பண்றத பார்த்து குடும்பத்தோட மானம் போயிடக்கூடாதுன்னு நினைச்சு மாமாங்கிற முறையில நான் உனக்கு உபதேசம் பண்ணப்போ அது பிடிக்காத நீ பொண்ணோட அசிங்கமான நடவடிக்கைகளை நான் பார்த்துட்டேன், அதுல நான் தலையிட்டேங்கிறதுக்காக என்ன ஒரு பொம்பளை பொறுக்கி ஆக்கிட்டேன். என்ன அசிங்கப்படுத்திட்டேன். என் பொண்டாட்டி பசங்க கிட்ட மட்டும் இல்ல, என் மேல அன்பு வச்சிருக்கிற, எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிற தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட உண்மையை சொல்லலன்னா அப்புறம் இந்த கருணாகரன் கதரை போட்டுக்கிட்டு நடக்கிறதுல என்னடா அர்த்தம் தம்பி? நீ செஞ்ச அயோக்கியத்தனத்தை மறைச்சு வைக்கிறதுக்காக இந்த கதரோட பேரை சொல்லிக்கிட்டு என் அப்பா அண்ணி முன்னாடி என்ன பொம்பளை பொறுக்கியா காமிச்சுனா உன் நாக்கு அறுத்துறோம்டா. நீ உங்களுக்கு தெரியாது, அயோக்கியத்தனம் பண்ணது இவர். நான் என் வேலையை தான் செஞ்சேன். நீ எதுவும் சொல்ல வேணாம். முதல்ல இங்க இருந்து வெளியில போ. இத பாரு சூர்யா, நீ எங்க அப்பாவை பாக்குறதுக்கு முன்னாடியே நான் எங்க அப்பாவை பார்த்துட்டேன். எங்க அப்பா பத்தி எனக்கு தெரியும். அப்போ என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுல்ல? அதை என் முகத்தை பார்த்து சொல்லுங்க. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே ஒரு அம்மா மாதிரி பாசம் காட்டி வளர்த்த இந்த மகனை பார்த்து சொல்லுங்க தெரியாதுன்னு. எனக்கு எதுவும் தெரியாது. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். போயிடு. என் மூச்சிலே முழிக்காது. அவன் சொன்னதை கேட்டல, கிளம்பு, போட.
என்ன சார் இந்த நேரத்துல? நீங்க எங்க போறீங்க? 3வது கேட்டுக்கு பக்கத்துல வண்டியில யாரோ ஒருத்தன் அடிபட்டானா. ஏறுங்க. ஏறு. இதை கொஞ்சம் பிடிச்சிக்க. பார்த்தா சின்ன பையனா இருக்கான். ஒண்ணு காதல் தோல்வியா இருக்கும், இல்லைன்னா கடன் வாங்கி மாட்டிருப்பான். நீங்க கிளம்புங்க. இல்ல சார், நாங்களும் இங்க. இன்னைக்கு ராத்திரி இதுக்கு காவலா நான் இருக்கேன். ம்.